ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனடியாக வரும். வாத்தி இந்த படம் 17 பிப்ரவரி 2023 டைரக்டர் வெங்கி அட்டூரி டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், சமிந்தா மேனன், சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு வாத்தியார் எப்படி சாதாரண ஸ்கூலை நம்பர் 1 ஸ்கூலா மாத்துறாருன்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தாருன்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த வாத்தி படம் தனுஷ் அவர்களுக்கு 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. திருவிளையாடல் ஆரம்பம் இந்த படம் 15 டிசம்பர் 2006 டைரக்டர் பூபதி பாண்டியன் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், ஸ்ரேயா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காதல் கதையை எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜுக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற போட்டிலாம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. புதுப்பேட்டை இந்த படம் 26 மே 2006 டைரக்டர் செல்வராகவன் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், ஸ்னேகா, சோனியா அகர்வால் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் படமா எடுத்திருப்பாரு. நடிகர் தனுஷ் அவர்களும் இந்த படத்துல ஒரு சாதாரண ஸ்கூல் பையனா இருந்து நம்பர் 1 கேங்ஸ்டரா மாறுவாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல சரியா போகலங்க. ஆனா இப்ப இந்த படத்தை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்குங்க. இந்த படம் நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. படிக்காதவன் இந்த படம் 14 ஜனவரி 2009 டைரக்டர் சுராஜ் டைரக்ட் பண்ணி தனுஷ், தமனா, விவேக் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சுராஜ் அவர்கள் ஆக்ஷன் கலந்த காமெடி படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்தோட பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சு ஆக்ஷன் பிளாக்கோட முடிச்சிருப்பாரு டைரக்டர் சுராஜ் அவர்கள். இந்த படிக்காதவன் படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. யாரடி நீ மோகினி இந்த படம் 4 ஏப்ரல் 2008 டைரக்டர் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணி தனுஷ், நயன்தாரா, ரகுவரன், கருணாஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா எடுத்திருப்பாரு மித்ரன் ஜவஹர் அவர்கள். அது மட்டும் இல்லாம ரகுவரன் அவர்களுக்கு இதுதாங்க கடைசி படம். இந்த படம் முடிஞ்ச பிறகு அவர் இறந்து போயிட்டாரு. படமும் பொழுதுபோக்கு அம்சத்தோட சூப்பராகவே இருக்கும். இந்த படமும் தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. பொல்லாதவன் இந்த படம் 8 நவம்பர் 2007 டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், திவ்யா, சந்தானம், கருணாஸ், டேனியல் பாலாஜி, கிஷோர் நடிச்சிருப்பாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இதுதாங்க முதல் படம். ஒரு படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துல வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அந்த படத்துக்கே அம்சமா இருக்கும். அதை இந்த படத்துல கிஷோர், டேனியல் பாலாஜி 2 பேருமே சிறப்பா செஞ்சிருப்பாங்க. இந்த படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. வடச்சென்னை இந்த படம் 17 அக்டோபர் 2018 டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், அமீர், ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல டைரக்டர் அமீர் அவர்கள் சூப்பரா நடிச்சு நல்ல பேர் வாங்கியிருப்பாரு. இது வரைக்கும் இந்த படத்துல பாகம் 1 மட்டும் தான் வந்திருக்குங்க. இன்னும் பாகம் 2 எப்ப எடுக்க போறாங்கன்னு இன்னும் சரியான அப்டேட் இல்லைங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. திருச்சிற்றம்பலம் இந்த படம் 18 ஆகஸ்ட் 2022 டைரக்டர் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் படமா அமைஞ்சிருக்கும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு. இந்த படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. வேலையில்லா பட்டதாரி இந்த படம் 18 ஜூலை 2014 டைரக்டர் வேல்ராஜ் டைரக்ட் பண்ணி நம்ம தனுஷ், அமலா பால், சரண்யா பொன்வண்ணன், சமுத்திரக்கனி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வாழ்க்கையோட யதார்த்தத்தை சூப்பரா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல அம்மா கேரக்டர்ல நடிச்ச சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா பாடல் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கோம். இந்த படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. அசுரன் இந்த படம் 4 அக்டோபர் 2019 டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி தனுஷ், மஞ்சு வாரியர், பிரசுபதி, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த அசுரன் படம் நம்ம தனுஷ் அவர்களுக்கு கெரியர் பெஸ்ட் படமாவே இருக்குங்க. இந்த படமும் நம்ம தனுஷ் அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த டாப் 10 லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.